என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க சம்மந்திமா. இது வரைக்கும் நான் அவளை விட்டு பிரிஞ்சதே இல்லை. எங்கேயாவது சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கேயாவது போனால் கூட எவ்வளோதான் இருந்தாலும் நைட்டு என் பொண்ணு எங்கே இருக்கலாம் அங்கே தான் நானும் தூங்குவேன். அவளும் அதே போல தான் என்னை விட்டு பிரிஞ்சதில்லை. அவளை உங்களை நம்பி அவளை உங்களையும் மாப்பிள்ளையும் நம்பி தான் சம்மந்தியமாக ஒப்படைக்கிறேன். அவளை நல்லா பார்த்துக்கோங்க. ஐயோ சம்மந்தி, இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லணுமா? அவள் என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. அவளை நான் நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் என்னை நம்புங்க. என்னை விட உங்கள் மருமகனை நம்புங்க. அவன் இன்னும் நல்லா பார்த்துப்பான். இந்த ஒரு வார்த்தை போதும் சம்மந்தி, நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆதிரா, உனக்கு நல்ல மாமியார் கணவர் குடும்பம்னு கிடச்சிருக்கு. இனிமே உன் கையில் தான் இருக்குது இந்த லைஃப்பை நல்லா கொண்டு போகிறது. சரியாம்மா? அம்மா வளர்த்த வளர்ப்புன்ட்டு சொல்ல வைக்கணும். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குடும்பம் இன்னும் ஒத்துமையாக இருக்குன்னு தான் சொல்ல வைக்கணும். தவிர நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிரச்சனை அது இதுன்ட்டு எதுவும் என் காதுக்கு வரக்கூடாது. சரியாம்மா? எதனால அட்ஜஸ்ட் பண்ணி போடா தங்கம். அம்மா, ஏன் நீ வருத்தப்படுற? இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா? உன்னையும் அப்பாவையும் கண்டிப்பாக தலைகுனிய வைக்க மாட்டேன். என்னை நம்புமா மாப்பிள்ள. அவள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவளை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. நீங்கள் தான் வேணும்ன்ட்டு அடம்பிடிச்சு கட்டியிருக்கா. அவளை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் மாப்பிள்ள. அவள் உங்கள் வீட்டு பொண்ணு மாப்பிள்ள. இனிமே உங்களுக்கு ஒரே பொண்ணு ஆதிரா மட்டும்தான். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அவளை நாங்கள் திட்டினது கூட இல்லை. ஆனால் அவளும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டது இல்லை. அவள் எங்கள் வீட்டிலே சமத்தாக தான் இருப்பாள். அப்போ இங்கே சொல்லவா வேணும்? இருந்தாலும் அவளுக்கே தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவளை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. அவகிட்ட சண்டையோ அவளை கஷ்டமோ படுத்திடாதீங்க மாப்பிள்ள. ஏன்னா அவள் கண்ணில் இருந்து அவங்க அப்பா ஒரு சொட்டு தண்ணி பார்த்ததில்லை. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க மாப்பிள்ள. ஐயோ அத்தை, இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லணுமா? காலேஜ் படிக்கும் போதுலேருந்து ஆதிரா குணம் எப்படி நான் பார்த்து தானே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆதிரா என் பொண்டாட்டி மட்டும் இல்லை, எனக்குள்ள பாதி. அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க. இனிமேல் அவள் உங்கள் வீட்டு பொண்ணு இல்லை, எங்கள் வீட்டு பொண்ணு. நீங்கள் அங்கே அவள் சின்ன கஷ்டப்பட்டிருந்தா கூட அந்த கஷ்டம் அவளுக்கு இங்கே வராது. நீங்கள் நம்பி இருக்கலாம் அத்தை. இது உங்கள் வீடு மாதிரி. நீங்கள் எப்போனாலும் வரலாம் போகலாம், ஏன் இங்கே கூட இருக்கலாம். ஐயோ பொண்ணை பார்க்க போகணுமா வைக்கணுமா இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. சரியா? உங்களுக்கு நல்ல பொண்ணு மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்னொரு பிள்ளையும் கிடச்சிருக்கான்னு சந்தோஷப்படுங்க. இந்த ஒரு வார்த்தை போதும் மாப்பிள்ள. என் பொண்ணை பெற்றதுக்கான பலன் கிடைச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. நீங்கள் வா போன்னு சொன்னதுக்கு. நீங்களே எப்போனாலும் அங்கே வரலாம், அங்கே போகலாம். அது உங்கள் வீடு மாப்பிள்ள. ஓ சம்மந்தி, மாறி மாறி பேச நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. அவள் எங்கள் வீட்டு பொண்ணு. சரியா? எனக்கு இனிமேல் 2 பசங்க இல்லை, ஆதிராவோட சேர்த்து 3 பசங்க. அவள் என் வீட்டு புள்ள மாதிரி தான். நீங்கள் கவலையே படாதீங்க. சரியா? நான் பார்த்துக்கிறேன். எப்போனாலும் ஆதிரா வருவா. உங்களுக்கு ஆதிராவை பார்க்கணும் போல இருந்தால் ஒரு ஃபோன் பண்ணுங்க. என் பையனை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டு 1 வாரம் 10 நாள் கழிச்சு கூப்பிட சொல்கிறேன். இல்லையா என் பையனையும் சேர்த்து அனுப்பிச்சி வைக்கிறேன். 2 பேரையும் 1 வாரம் 10 நாள் வச்சுருந்தா அனுப்புங்க. இல்லையா நீங்களும் வாங்க, 2 நாள் இருந்துட்டு போங்க. அண்ணாவையே கூட்டிகிட்டு வாங்க. ஆமாம், ஆதிரா விடுறதுக்கு அண்ணா வரல? உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன சம்மந்தி? அவர் வரல. ஆதிரா கிளம்புனதுமே அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அவரை தேத்துறதுக்கே இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. கண்டிப்பாக அவரையும் ஒரு நாள் கூட்டிகிட்டு வரேன் சம்மந்தி. மறு வீட்டுக்கு எப்போ என்னன்னு டைம் பார்த்து சொல்லுங்கள் சம்மந்தி. நானும் அவரும் வந்து மறு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம், மாப்பிள்ளையும் ஆதிராவையும். சரி சம்மந்தி, வாங்க ஏதாவது சாப்பிட்லாம். ஐயோ, நீங்கள் பேசுனதே எனக்கு வயிறு மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு சம்மந்தி. பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் விருந்தே வச்சுக்கலாம். ஆதிரா, அம்மா வரேன்டா. அம்மா அல்லாதம்மா, நீ கஷ்டப்படாதம்மா. நானும் அவரும் அப்பாவையும் உன்னை அடிக்கடி வந்து பார்த்துக்கிறோம். நான் அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுகிறேன். நீ கஷ்டப்படாதம்மா. சரி, போயிட்டு வரேன் ஆதிரா. மாப்பிள்ள, போயிட்டு வரேன் மாப்பிள்ள. வரேன் சம்மந்திம்மா. பார்த்துக்கோங்க ஆதிரா. போயிட்டு வரேன். ஐயோ சம்மந்தி, நீங்களே இப்படி அழுதா ஆதிராவுக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? அங்கே பாருங்கள் ஆதிரா எப்படி அழுகிறான்ட்டு. நான் பார்த்துக்கிறேன் சம்மந்திம்மா. நான் அண்ணாவை பார்க்க வரேன். கவலைப்படாதீங்க. ஆதிரா என் பொண்ணு. நல்லபடியாக பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி சம்மந்தி. நான் போயிட்டு வரேன். ஆதிரா, மாப்பிள்ள, போயிட்டு வரேன். வரேன். மா மா, பொண்ணாவே பிறக்கக்கூடாது. ஆதிரா, ஆதிரா, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுதுமா. நாங்கள் தான் இருக்கோம்ல. விடு, அப்புறமா போய் அப்பாவே அம்மாவே பார்த்துட்டு வரலாம். கஷ்டப்படாத. ஃபர்ஸ்ட் நீ அழாத. போடா, ஆதிரா உள்ள கூட்டு போய் சமாதானப்படுத்து. போ ஆதிரா, கஷ்டப்படாதம்மா. என்ன பண்ண, பொண்ணா பிறந்தாவே இதான் நம்ம தலையெழுத்து. நீ அழாதம்மா. போ, உள்ள அவளை கூட்டு போடா.